விஷயம். எனவே இந்த மூலத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பழங்களை காலையில் சாப்பிடுங்கள். அதிகமாக வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இரவில் சாப்பிடுவதால் எந்த பயனும் இல்லை. பழங்களை காலையில் எழுந்தவுடன் எல்லா பழங்களையும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மூலத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழைப்பழத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு அடுத்து நீங்கள் நார்ச்சத்துள்ள பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நார்ச்சத்துள்ள பொருள் என்றால் என்ன என்பது கூட சிலருக்கு தெரிவதில்லை. கீரை வகைகள், காய்கறிகள் இவற்றிலெல்லாம் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. வெந்தயத்தில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறது. கோதுமை, முழு கோதுமையில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறது. பட்டை தீட்டப்படாத அரிசி, இப்போது மூலமெல்லாம் ஏன் அதிகமாக வந்திருக்கிறது, நாமெல்லாம் இப்போது பட்டை தீட்டப்பட்ட அரிசிகளை வாங்கி சமைத்து சாப்பிடுகிறோம். பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசிகளை நாம் வாங்கி சாப்பிட வேண்டும். பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு இப்போது அரிசிகள் எல்லாம் கடைகளில் வந்திருக்கிறது. அவற்றில் நார்ச்சத்து எல்லாம் நீக்கப்பட்டு விடுகிறது.